ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அழகாக எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம். நம்ம தீபேஷ் குட்டிக்கும் தவின் குட்டிக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு. அதோட டீட்டெயில் வ்ளாக் தான் இந்த வ்ளாகு. அப்படியே நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம் நாங்கள். தவிக்குட்டி ஹாய் ஹாய். இதை நாங்கள் மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இது நாங்கள் காலையில் ஒரு 8 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னா மயிலம் முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் முன்னாடிலேருந்தே பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம தீபேஷ் குட்டிக்கும் ஃபஸ்ட்டு மட்டும் மயிலம் முருகர்கிட்ட தான் அடித்தோம். ஸோ தவினுக்கும் அதே தான். தீபேஷ்க்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு, அதனால் மறுபுறம் இங்கே வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அம்மாவே செஞ்சுட்டாங்க. ஹோட்டல்லாம் சாப்பிட வேணாம் அப்படி சொல்லிட்டு இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் அம்மாவே சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வீட்டில் சாப்பிடாம கோவில் கீழே நிறைய இடம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போய் முருகரை பார்க்கலான்றது தான் பிளானு. சாப்பிட்லாம் முடிச்சிட்டோம். நமக்கு வீட்டிலேருந்து கோவில் வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும் காரில் வந்தோம்னா. பஸ்ஸில் வந்தாலும் அதேமாரி தான் இருக்கும். மலை மட்டும் மேலே ஏறி போகணும். நம்ம கார் 2 வீலர்லலாம் வந்தோம்னா அப்படியே மலையில் நம்ம வண்டியிலே போயிடலாம். அப்புறம் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். தீபேஷ் குட்டியும் தவின் குட்டியும் அழகாக முடியோட. தவினோட முடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரெண்டுமே பாய்ஸ்ன்றதுனால அவனோட தலை சீவுற வேலைலாம் இப்போ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது. 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணி விட்ருவோமா. அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் அவனோட முடி. அதனால் 2 பேர்ட்டையும் முன்னாடியே சொல்லிட்டேன் நான், தம்பிங்களா 2 பேருக்கும் மொட்டை அடிக்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு. தீபேஷ் ஓகேம்மாண்ணா. ஆனால் அங்கே போய் உட்கார வச்சோடனே செம்ம அவனுக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை. எப்போயாவது ஃபங்க்ஷனு ஏதாவது கோயில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டீஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதேமாதிரி இந்த வாட்டி தீபேஷ்க்கு ரொம்ப ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு. நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நாங்கள் வாங்கி கொடுக்குனாலும் வேறு வீட்டில் இருக்கவங்க யாராவது சாப்பிடும் போது அதை வாங்கி சாப்பிட்ருவான். அப்புறம் சுத்தமாக வயிறு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே தான் அன்றைக்கும் நினச்சதுனால அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தான். ஃபஸ்ட்டு தீபேஷ் குட்டி உட்கார வச்சு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் ரொம்ப அழுதார். சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஏன் இதுமாரி பண்ணுற, எனக்கு வலிக்குது அப்படி இப்படின்லாம். அதையே தவின் குட்டி பார்த்துட்டு இருந்தான். என்னடா இவங்கெல்லாம் என்னமோ பண்ணுறாங்க, நம்மளை என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அவனுக்கு தவினுக்கு நான் என்ன பண்ணேன்னா முன்னாடியே தவிக்குட்டி நம்ம தலையில் எதுமாரி பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னேன். ஆனால் அவனுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். தலையிலேருந்து முடி எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம தலையில் முடி இருக்காது, நீ கம்முன்னு இருக்கணும், அழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தவினை ட்ரெயின் பண்ணியிருந்தேன். மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டோம். தவினுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டேன், இட்லி கொடுத்துட்டேன். தீபேஷ்க்குமே ஏன்னா ரொம்ப பசியோடலாம் இருந்தால் குழந்தைங்க காமிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கம்ஃபர்டபுளாக ஆக்குனதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்க ஆரம்பித்தோம் தவின் குட்டிக்கு. ஏன்னா அவன் ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 முடியும் பிரித்து கொண்டை போட்டு விட்ருங்க, கும்பிடி போட்டுங்க, ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறமா அப்பா மேலே உட்கார வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு தவினுக்கு தான். ஏன்னா அவன் சும்மா தலையில் தலை கை வச்சு சீவவே விட மாட்டான். அந்த அளவுக்கு தொல்லை பண்ணுற குழந்த என்ன பண்ணும். பத்தாவதுக்கு குட்டி குழந்தை வேறையா, அது வேறு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நிறைய முறி இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நேரமாக அவனை மொட்டை அடிக்கிறவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க குழந்தைய. நான் இந்த ஃபோன்லாம் காமிக்க மாட்டேன்னா 2 பேருக்குமே ஃபோன்லாம் காமிக்கல. அப்படியே நம்மளே பேசி நம்மளே என்கரேஜ் பண்ணி அவனுங்களை அமைதியாக இருக்க வச்சுட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அழுதான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க. அழகாக மடியில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சோடனே ஈஸியாக இருந்துச்சு மொட்டை அடிக்கவும். அதே மாதிரி சூப்பராக அடித்து முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பயந்தான். அதுக்கப்புறம் தாத்தா கூட தான் கம்முன்னு இருப்பான் தவின். அதனால் பயப்படாமல் அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு மொட்டை அடித்தோமா. நானும் கொஞ்சம் பூ முடி கொடுக்குறேன் அப்படி சொல்லி சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சமாக எடுத்தாச்சு. நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி, அதில் கொஞ்சமாக எடுங்க அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுவுமே எனக்கும் எடுத்தாச்சு. வெளியில் போய் தீபேஷ்க்கு தவினுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீயானான். ஏன்னா 2 பேரும் மொட்டையாக சுற்றிட்டு கிடக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் மொட்டையாக போகும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறம்மா, எனக்கு இந்த மாதிரிலாம் போகவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறான். சரி நம்ம இந்த வாட்டி ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவனுக்கு ஓகேவா, மற்றவங்க கிண்டல் பண்ணும் போது தான் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலையா. சரி நீ என்கிட்ட சொல்லு, ரொம்ப யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா மேம் கிட்ட சொல்லு தம்பின்னு சொன்னேன். ரொம்பலாம் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக தான் பண்ணுறாங்க, இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் தான், உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதாவது சொன்னால் நீ மேம்கிட்ட சொல்லு தம்பி சொன்னேன். சரி அவ்வளோதான், மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு எதுவும் நம்ம டிக்கெட் அதெல்லாம் வாங்க தேவையில்ல.
நிறைய பேர் இருப்பாங்களே அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான். ஒரு மொட்டைக்கு இவ்வளோ காசுன்னு கேட்பாங்க. நம்ம 3 பேருக்கு நாங்கள் வந்து மணி கொடுத்துட்டு வந்தோம். மொட்டை அடிச்சதுக்கப்புறம் தவின் குட்டிக்கு ஃபேஸே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. முடி இருக்கும்போது பார்க்கும்போது வேறு மாதிரி, மொட்டை அடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தான். ரொம்பலாம் அழலை. அப்புறம் கொஞ்ச நேரம் அம்மாக்கிட்ட இருக்கணும்னா அவ்வளோதான். மொட்டை அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் குளத்துக்கு குளிக்க வைக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள தண்ணியில் அந்த தண்ணியில் குளிக்க வைக்க வேணாம், குளிக்கிற இடமும் தனியாக இருக்கும் மொட்டை அடிச்சுட்டு, ஆனால் நாங்கள் குளத்துக்கரையிலே போய் குளிக்க வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு 5 லிட்ரு தண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் சுட வச்சு. ஃபீவர் வந்துட போகுது வெளி தண்ணி சொல்லி சளி பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஒரு அந்த கேனில் எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் குளிக்க வச்சுட்டோம். அதுவே போதுமாக தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியே மீனுது. நம்ம சோப்பெல்லாம் போட போகிறது இல்லைல்ல, சும்மா தான் தண்ணி ஊற்றி விட்டோம். அப்புறம் வீட்டிலேருந்தே சந்தனம் எல்லாமே ரெடியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே வாங்கிட்டு இருக்க தேவை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு குளிக்கெல்லாம் வச்சுட்டு 2 பேருக்கும் சந்தனம்லாம் தடவினதுக்கப்புறம் 2 பேரும் ஆளே டோட்டலாக மாறிட்டானுங்க சூப்பராக. தவின் குட்டி தான் வந்து ஹைலைட்டே. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்துட்டு முடி காணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் காதெல்லாம் நாங்கள் குத்தலை, ஜஸ்ட்டு மொட்டை மட்டும் தான் அடித்தோம். அதுக்கு தனியாக நம்ம ஒரு நாள் தான் வந்து காது குத்தணும். அது நம்ம இங்கே பண்ண மாட்டோம். நம்மளோட குலதெய்வம் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் பண்ணுவோம். 2 பேருக்கும் மொட்டை அடிச்சுட்டு அழகாக வேட்டி சட்டை போட்டு விட்டாச்சு. ஒரே மாதிரி எடுக்கலாம் தான் நினச்சேன். அப்புறம் வந்து சரி வேணாம், கொஞ்சம் பெரியவனுங்களாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வேட்டி சட்டையை தான் போட்டேன். இதுக்காக நான் புதுசாலாம் ட்ரெஸ் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி போட்டு வந்த ட்ரெஸ் தான் வந்து புதுசாக போட்டு கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேட்டி சட்டை ஏற்கனவே இருந்ததே வந்து தம்பிங்களுக்கு போட்டு விட்டு அப்புறம் கீழே வந்து விநாயகர் கோவில் இருக்கும், அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மலை மேலே போய் மேலே இருக்க முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். மேலே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா செம்ம க்ரௌடு. அன்றைக்கி முகூர்த்தம் டேட்டு. நாங்கள் வந்து முகூர்த்தம் டேட்டுன்னு தெரிஞ்சு தான் போனோம், சண்டே வேறு. ஆனால் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு 12 வரைக்கும் இருந்தோம். அவ்வளோ வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆகிறவங்களாம் கூட அவ்வளோ நேரம் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு. சாமியே வந்து கடகடன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரீயாகவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு முகூர்த்தத்துக்கு போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வேணாம், ஃபஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் செகண்டில் நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணோம். அதுவுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு. எப்படியும் நல்லபடியாக 2 பேருக்கும் வந்து மொட்டை அடித்து முடிச்சு வந்துட்டோம். நல்லபடியாக சாமியும் பார்த்தோம். இப்படி தான் இந்த டேவும் போச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் கடையிலலாம் நிறையா இருக்குமா, கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.